கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த மாசம் டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் அதிக அளவில் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாசம் எப்படி நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்யும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று நம்மளை அழைக்கணும். அப்படின்னா நம்ம நன்மை செய்யணும். இன்னைக்கு இரவு நேரத்திலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் 2 காரியங்களை இந்த இரவு நேரத்திலே அறிந்து கொள்ளணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர் அப்படின்னாலே கர்த்தரை அறியாதவர்கள். முக்கியமான பாயிண்ட், கர்த்தரை அறியாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான ஜனங்களை நம்ம எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்க போறோம், எப்படி போய் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா கிரியை இல்லைன்னா செத்தது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு தனக்காக மட்டுமே வாழக்கூடிய குடும்பங்கள் அதிகமாயிட்டு வருது. தான் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும், தான் வீட்டுக்குள்ள எல்லா சகலமும் இருக்கணும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் போயிட்டு இருக்கோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம சூழ்நிலை என்ன? ஒரு 5 வருஷம் மட்டும் எப்படி இருந்தோம், ஒரு 10 வருஷம் மட்டும் எப்படி இருந்தோம், ஒரு 20 வருஷம் மட்டும் எப்படி இருந்தோம், ஒரு 30 வருஷம் மட்டும் எப்படி இருந்தோம், ஒரு 40 வருஷம் மட்டும் எப்படி இருந்தோம். இப்ப என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபாய்க்கு நான் வேலைக்கு போயிருக்கேன். நான் சொல்றது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு நாள் சம்பளம் எனக்கு 3 ரூபா. அந்த 3 ரூபாய் சம்பளம் ஃபர்ஸ்ட் மாதம் 45 ரூபா வாங்கினேன். 15 நாள் வேலை பார்த்தேன், கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு பல பாடுகள் மத்தியில் வரும்போது தான் அந்த கஷ்டம்னா என்ன, வேதனைனா என்ன, ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ பிரச்சனையில் வாழ்கிறாங்க, நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். டிசம்பர் மாதத்தில் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பிரதர் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாலே நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. எனக்கு கையில் பைபிள் எடுத்து நான் வாசிக்கும் போது பரலோகத்துக்கு பிறகு என்ன செய்யணும், இதை மட்டுமே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். என் இருதயத்தில் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நான் இன்னும் எதில் தகுதி ஆகணும், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு, தேவ சித்தத்துக்குள்ள தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இன்னும் என்கிட்ட எத்தனை குறைகள் இருக்கு, இன்னும் நான் எப்படி வாழணும், இன்னும் என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால இந்த இரவு நேரத்தில் நம்ம இந்த டிசம்பர் மாசத்துல நான் ஒரு சின்ன வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு 10,000 சம்பளம் வருது, இல்லை ஒரு 20,000 சம்பளம் வருது, இல்லை ஒரு 30,000 சம்பளம் வருது, இல்லை 50, 1, 1.5, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய பணம் கர்த்தர் உங்க குடும்பத்தை தந்திருப்பார். நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா, நன்மை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, நன்மை செய்யுங்க. எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, நன்மை செய்யுங்க. இந்த மாசம் முழு கான்செப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வீட்டு பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா, கொஞ்சம் தேடி பார்த்துருங்க, வேற வழியே இல்லை. ஏன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தம்
நம்ம கூட ஆவியானவர் பேசணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம டிசம்பர் மாசம் என்ன தெரியுமா செய்யணும்? பல நன்மைகளை செய்து ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரி, 11 மாசமும் என்னோட வாழ்க்கையில ஒரு தாறுமாறான வாழ்க்கையா இருந்துச்சு, ஒரு அக்கிரமமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, நான் தீமை செஞ்சிட்டேனே, நான் அநியாயமா வாழ்ந்துட்டேனே, நான் ஒரு அக்கிரமக்கார லிஸ்ட்ல இருக்கிறேனே, என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் துன்மார்க்கனாலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் துரோகியாலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கேடான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யாராவது குத்தப்பட்டவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? என்ன தெரியுமா செய்யணும்? எத்தனையோ குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம, சில குடும்பத்துல வயசானவங்க தெரு ஓரத்துல நைட் நேரத்துல படுத்திருக்கிறாங்க. ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். பனியில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, மழை நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு பிரெட் வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்ன ஹெல்ப். எனக்கு ஒரு வாலிப சகோதரி ஒரு ஜெபகுறிப்புக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல போனா 2021 இருக்கும். அந்த சகோதரி கர்த்தரை அறியாத மகள், 23 வயசு, பேங்க் ஸ்டாஃப். டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது, கட்டி இருக்குன்னு சொல்லி செக்அப் பண்ணும்போது கேன்சர் அப்படின்ட்டாங்க. அந்த மகள் ஆன்லைன் மூலியமா கேட்டு ஜெபிக்க வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அது ஒண்ணுமே இல்லை, நார்மலாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த 2021 கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகளோடு பேசியிருக்காங்க. அடுத்த மாசம் போய் செக்அப் பண்ணும்போது அந்த மகளுக்கு அந்த கேன்சர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சோ அது இல்லைன்னு சொல்லி வந்துட்டு அந்த மகளுக்கு உடனே சந்தோஷம். அந்த மகள்கிட்ட சில காரியங்கள் பேசினேன். அப்போ அந்த மகள் மெட்ராஸ்ல இருக்கேன் அப்படின்னு, ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டில இருந்து இந்த பேங்க் போறது. நன்மை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாண்ணே, நான் நன்மை செய்வேன். காலையில் போகும்போது ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா இல்லை சில்லறை நிறைய வச்சுருப்பேன், இல்லை சாப்பாடு வாங்கி வச்சுடுவேன். நான் போகும்போது அந்த சைடில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதை நான் கையில் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னா. 23 வயசு வாலிப மகள் தான். இதை ஏன் 2025 உங்களோட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அப்படின்னாலே அவங்கள மறுபடியும் கர்த்தருடைய அன்புக்குள்ள கொண்டு வரணும். அந்த 2021 சொன்ன வாலிப மகள் கர்த்தரை அறியாத மகள் தான். ஆனால் இயேசுனுடைய அன்பை சொல்ல தேவன் கிருபை செய்தார். அதே நேரத்தில் அந்த மகளுக்கு அந்த வியாதி எப்படி சுகமாச்சு அப்படி சொல்லி அந்த மகள்கிட்ட பேசும்போது கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த மகள் நன்மை செய்கிற மகளா இருந்தார். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். ஜெபிக்கும்போது அர்ப்பணிச்சார். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை. எந்த வீட்டுல தான்ப்பா பிரச்சனை இல்லாம இருக்கு? என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அந்த பிரச்சனை எப்படி இருக்கு? நம்ம பிரச்சனை நினைச்சா பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கா வாழ்றோம். தேவன் நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா மாற்றி தருவார். தேவன் மேல விசுவாசமா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது நான் ஒரு அந்நியன் தான். ஏன்னா வேற ஊர், வேற மக்கள். ஆனா எனக்கு என்னென்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த ஊர்ல மக்கள் எனக்கு உதவி பண்ணிட்டே இருந்தாங்க. முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்கள் வீடு தேடி வந்து, உங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது, ட்ரெஸ் எடுத்தீங்களா, இப்படிலாம் பேசி உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் மறுபடியும் என்னதமா செஞ்சேன்?
எனக்கு யார் உதவி பண்ணாங்களோ அந்த குடும்பத்தை தேடி போய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதனால அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு ட்ரெஸ் வாங்க கூட பணம் இல்லாம இருக்கிறாங்க. சாப்பாடு செய்ய வழி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கு. உங்களால முடிந்தால் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செஞ்சா என்னென்ன ஆகும்? அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். நம்ம பரலோகத்துல போகும்போது எது கூட போகுது அப்படின்னா, கிரியைகள், செயல்கள். 24 மணி நேரத்துல நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், அது எல்லாம் பரலோகத்துல போயிட்டு இருக்கு. தீமை செஞ்சாலும் பரலோகத்துல போயிருது, நன்மை செஞ்சாலும் பரலோகத்துல போயிருது. நன்மை செஞ்சவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை. அவ்வளவுதான், முழு பைபிள் முடிஞ்சிட்டு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பைபிளை ஃபுல்லா தேடி 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 வாசித்தது இல்லை. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணுமா? சோர்ந்தே பேரக்கூடாதான். நம்ம நற்கிரியை செஞ்சிருப்போம், நம்ம நன்மை செஞ்சிருப்போம், நம்மளை தேவையில்லாம பேசியிருப்பாங்க, நம்மளை ஏசியிருப்பாங்க, என்னெல்லாமோ நடந்திருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும். ஒரே கான்செப்ட். அதான் டிசம்பர் மாசம் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, இந்த மாசம் 25 செய்தி நன்மை செய்கிற காரியங்கள். பைபிளில் வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கு. கால வேளையில கிறிஸ்துவோட பிறப்பு, இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்? இந்த மாச செய்தி அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், அவருக்காக வாழணும், அவரை போல நன்மை செய்கிற பிள்ளையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நசரேனா இயேசு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார், தேவன் கூட இருந்தார். அப்ப நம்ம கூட தேவன் கூட இருக்கும்போது நம்ம அதிகமான நன்மைகளை செய்வோம். அதுதான் முழு பைபிளுடைய கான்செப்ட். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காருன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்னா நான் தொடர்ந்து நன்மை செஞ்சு கொண்டே இருப்பேன். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து இந்த மாதம் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கோ இல்லை அவங்களுடைய தேவைக்கோ ஏதாவது முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. அது ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். ஏன்னா இந்த சிறியோருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், இந்த மாசம் செய்தி ஃபுல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எப்படின்னா, நான் கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது, பரிசுத்தவனுடைய குறைவில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்து உண்டு. சில குடும்பத்துல தேவ தூதரை கூட இருப்பாங்க, உபசரித்து உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டார். ரெண்டாவது பாயிண்ட், பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்ப கர்த்தருடைய கிருபையினால இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், டிசம்பர் மாசம் பேசுறேன். நவம்பர் மாசமே பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்கு தேவன் ஒரு சின்ன கிருபை கொடுத்தார். அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண தேவன் கிருபை செஞ்சார். நேரா போய் பார்த்து அவங்கள போய் பார்த்து கொடுக்க தேவன் கிருபை செய்தார். பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேசத்துல எத்தனையோ இடத்துல மிஷினரிமா இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நீதிமான் இருக்கிறாங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க பார்த்தா ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, ரொம்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. கவனிங்க, அப்படிப்பட்ட யாராவது குடும்பம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் நன்மை செய்யுங்க. சில நேரத்துல கர்த்தருக்காக முழு நேர ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக உதவி செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலமா இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நமக்கு என்ன வேணும்? நைட் நேரத்துல ஒரு நிம்மதியான தூக்கம். நம்ம வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். உங்க இதயத்துக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்.
எப்போ நன்மை செய்யணும்? இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். சிம்பிளாக சொல்லட்டா, நான் ட்ரெஸ்ஸு வாங்குறேனோ இல்லையோ, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க பணம் கொடுத்துருக்கணும். மற்றவங்க ட்ரெஸ் வாங்கியிருக்கணும். இல்லை யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்துருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். பரிசுத்தவனுடைய குறைவில் சில இடத்துல பரிசுத்தவான்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் உதவி செய்ய தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. நான் ஊழியத்துக்கு வந்து 2016 தான் ஊழியத்துக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் தெரியுது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படிலாம் நன்மை செய்யணும். சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யணுமா? இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க. குடும்பம் தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்காயுசு தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், வியாதி வராது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது நம்ம கீழ்ப்படுகிறோன்னு அர்த்தம். என்னோட வார்த்தையை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். யாரெல்லாம் அந்நியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உபசரிக்க நாடுங்கள். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல குறைகள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குறைய பார்க்காம போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் பைபிள் எடுத்து வாசிக்க எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, எப்படியாவது நன்மை செஞ்சிருங்க. அவ்வளோதான். ஒருவேளை பரிசுத்தவான்கள் யாராவது நீங்கள் பணம் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பணும், எப்படினாலும் சரி. இல்லை எனக்கு சப்போஸ் நீங்கள் நம்பரில் தொடர்பு கொள்ளணும், உங்கள் பக்கம் யாராவது இந்த சிறுவர் ஊழியம், இன்னுமாக கிராம ஊழியம், முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இப்படி ஏகப்பட்ட இடம் இருக்குது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுமா? 9363064181 அந்த நம்பரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சில ஆலோசனைகள் இப்படி ஏதாவது கொடுக்க முடியும். பரலோகத்துக்கு போகணும். ஒரே கான்செப்ட், பரலோகத்துக்கு போகணும். நியாயத்திற்கு நாளில் போய் நிற்கும்போது இந்த பூமியில் நம்ம உயிரோட வச்சார்ல, நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எல்லாம் பரலோகம் பார்த்துட்ருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க. ஒருவேளை ரொம்ப எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க முடியல, என் கையில் காசே இல்லை, என் கையில் பணமே இல்லை அப்படின்னா எப்படி தான் ஜெபம் பண்ணணும்? அப்பா, நான் உங்கள் பிள்ளை, நான் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டு போகணும். நான் டிசம்பர் மாதம் 25 சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும், எனக்கு நீங்கள் தாங்கப்பா, எனக்கு நீங்கள் தாங்கப்பா. மனுஷன்கிட்ட கேட்காதீங்க, தேவன்கிட்ட கேளுங்க. உங்கள் வீடு தேடி அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்குள்ள தேவைகள், அதுக்குள்ள பணம் எல்லாமே வந்து சேரும். ஹல்லேலூயா. அதான் அந்நியரை உபசரிக்க மறவாதுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உபசரிக்க அப்படின்னா விசாரிக்கணும், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது செய்யணுமா, கிறிஸ்துமஸ் மாதம் ட்ரெஸ் எடுத்தீங்களா, கேளுங்களேன், வாயை திறந்து கேளுங்களேன். உங்களுக்கு தெரிந்த யாராவது ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க. நான் ஊழியத்து வந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலை பல மக்களை சந்திக்கும் போது நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? தனக்காக மட்டும் வாழக்கூடிய குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. நான் நல்லா இருக்கணும் அப்படி வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆனால் சில குடும்பங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, மேய்ப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, டிசம்பர் மாதத்துல கிராம ஊழியம், மிஷினரி ஊழியம், சர்ச்சில் என்னெல்லாம் ப்ரோகிராம் வருது எல்லாத்துக்கும் தாங்குகிற குடும்பங்கள் உண்டு. அப்போ 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. இதுதான் அந்த கடைசி காலம். அதனால ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற கிரியைகள் வெளிப்படணும், செயல்கள் வெளிப்படணும். சின்ன ஜோமனி முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றி எடுத்து துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா விதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளை திருப்தி ஆசுவீங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்கள் இரத்த கொட்டைகளை வேலையிடுங்க. தேவன் அருளி அப்போ மினிசனமும் இணைந்த குடும்பங்கள் சகல காரியத்திலும் ஆசிரியப்படுங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க. எத்தனையோ குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா பாரம், விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சொந்தக்காரங்க கூட யாருமே பேச மாட்டேங்காங்க. ஒரு அனாதை போல ஒரு திக்கற்ற பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட குடும்பத்துல கடன், நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்குப்பா. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுகள். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தவனுடைய குறைவுகளை உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கையின் கீழில் ஆசிரியங்கப்பா. நாங்க மற்ற ஜனங்களுக்கு போய் என்ன செய்யணும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஏதோ கடமைக்காக நாங்க வாழாமல் கிறிஸ்துவுக்காக நாங்க வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்தில் எந்த இடத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் சுகமாக்கி தீர்க்காயுசாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளே அப்பா உம்முடைய கரத்தில் அப்படின்னப்பா. ஒவ்வொரு வீட்லையுமே அப்போ அந்த டிசம்பர் மாதம் வந்துட்டுனா எங்கள் அம்மா அப்பா ட்ரெஸ் வாங்கி தருவாங்களா? எங்களுக்கு யாராவது ட்ரெஸ் வாங்கி தருவாங்களா? நாங்கள் சர்ச்சுக்கு ஒரு புது ட்ரெஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள இப்படி இருக்குப்பா. சில தாய்மார்கள், என் கணவர் சரியில்லையே, எங்கள் வீட்டுக்கு யாராவது புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்களா? இப்படி நினைக்கிற குடும்பங்கள் இருக்குப்பா. சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்கப்பா. விசாரிக்க யாருமே இல்லைப்பா. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பலவிதமான ஜனங்கள். விசாரிக்க யாருமே இல்லைப்பா. விசாரிக்க யாருமே இல்லைப்பா. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, சிறுவர் இல்லத்தில் இருக்காங்கப்பா. விசாரிக்க யாரும் இல்லைப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, சாப்பாடு கொடுக்க இணைந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தனக்காக வாழாமல் பிறனுக்காக வாழ கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. தேவைகள் நிறைய உண்டு. குடும்ப காரியங்கள் நிறைய உண்டு. சொல்ல முடியாத காரியங்கள் உண்டு. கவலைகள், கண்ணீர் உண்டு. உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. உங்க பாதபடியில வருகிறோம்ப்பா. உங்க பிள்ளையா வாழணும். நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். நற்கிரியை செஞ்சிருக்கணும். தான தர்மம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தாங்க. என்னுடைய வாழ்க்கை சுயமா இருக்கக்கூடாது. தனக்காக இருக்கக்கூடாது. பிறனுக்காக இருக்கணும். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பாக அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எத்தனை குடும்பம் இந்த வசனத்தை கேட்டாங்களோ, இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு அந்த கிருபை எங்களுக்கு வேணும். ஒவ்வொரு வசனம் நாங்கள் தியானிக்கும் போதும் அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரும்போது சந்தோஷமா வரணும்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. சீக்கிரமா படுத்துங்க. கிருபை செய்யுங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்ரட்டரி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ இடத்துல மஃப்டியில் பார்க்காங்கப்பா.
ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப இணைந்திருக்காங்க. டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட் ஷிஃப்டில், நைட் நேரத்தில் நிறைய கம்பெனியில், நிறைய ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க. பெட்ரோல் பங்க் வேலை பார்க்காங்க. நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு போயிலையோ, ஒரு மதுபான அடிமையோ, ஒரு விபச்சார அடிமையோ, கஞ்சா பழக்கத்திலையோ, தவறான தொடர்புகளையோ, செல்ஃபோன்லையோ, தேவையில்லாத நபர்கிட்டையோ பேசி கெட்டு போயிடக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தனிமையில் இருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. தனிமையில தேவனை தேட கிருபை தாங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. எங்க சிந்தைக்குள்ளே தேவையில்லாத இந்த உலக காரியம் வரக்கூடாது. எங்களுக்கு வேலை அடைங்க. இந்த மாசத்திலே கர்த்தருக்காக எங்களோட வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க. கற்பத்தில் ஜீவிரம் கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜீவிரம் கர்த்தர் கூட இருந்து ஆசிர்வதிங்க. வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள், குற்றங்கள், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், பலவிதமான பாவத்துக்குள்ள இருக்காங்கப்பா. அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து அந்த குடும்பங்களை மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. மிஷினரி மாதிரி உடைய கரத்தில் அப்படிடும், பரிசுத்தவான்களுடைய கரத்தில் அப்படிடும். இந்த மாசத்தினுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. தேவன் அருளை அப்போ மினிசல் இணைந்த குடும்பங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றுங்க. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை எங்களை மாற்றுங்க. பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், வியாதியாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், அந்நியனாயிருந்தேன், காவலில் இருந்தேன். விசாரிக்கிற பிள்ளையா இருக்கணும். கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த மாசம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. உங்க நாம மையப்படட்டும். அதிகால வேலை துதியோட கிருபை செய்யுங்க. தேவையில்லாம எந்த ஒரு காரியத்தில் அடிமையில சிக்கிக்கூடாது. கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துனுடைய அப்பா பிறப்பிலே நாங்கள் எப்படி நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். இரவு நேரத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தருடைய நாம மையப்படட்டும். இந்த மாசத்துல எத்தனையோ குடும்பத்திலே வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஃபைனான்ஸு, இஎம்ஐ, ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனை, நிம்மதியில்லாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள், எத்தனையோ சூழ்நிலையில கண்ணீரோடும் பாரத்தோடு இணைந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. தத்தளிக்கிற குடும்பங்கள் உண்டு. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் உண்டு. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, நைட் ஷிஃப்டில், நைட் நேரத்தில் வேற வேறு இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தேவன் அருளை அப்போ மனுஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். பாவத்தை மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறல் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம். தேவகுமாரனா வெளிப்பட்டீங்களே, உண்மை அழைக்கிறோம். மாம்சத்திலே அப்பா மனித குமாரனா வெளிப்பட்டீங்களே, உண்மை அழைக்கிறோம். ஜீவாதிபதியாக வெளிப்பட்டீங்களே, உண்மை அழைக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அப்பா நாங்கள் எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும்ப்பா. இந்த ராத்திரி வேளையில் எங்களுடைய ஆவி உம்முடைய கரத்தில் பண்ணிடும். தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் விடட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களில் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் எங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் இருக்கிற பகுதி திருநெல்வேலி. இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து இணைந்தீர்கள், ஜெபியுங்கள். நைட் நேரத்தில் தேவையில்லாமல் செல்ஃபோனில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பல பாவ அடிமைக்குள்ள போய் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, நல்ல தனி ஜெபம் பண்ணிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தேவன் உங்களோடு பேசுவார். காலை வேளையில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எனக்காக, ஊழியத்துக்காக, குடும்பத்திற்காக தனிப்பட்ட நேரத்தில் ஸ்தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணிக்கோங்க.
கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.